ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. உன்னை நான் கௌரவிக்கப்பட்டவனாரே உன்கிட்ட நானுன்னு சொல்லி ராமர் சொல்கிறேன். அதனால் உன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறத என்னால் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் நான் எப்படியாவது அயோத்திக்கு திரும்பிடணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு புஷ்பக விமானத்தில் நான் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு ராமர் விபீஷணனை கேட்டுக்கிறார். அதுபடி சம்மதிக்கிறார் விபீஷணன். ரொம்ப சிறப்பு வாய்ந்த புஷ்பக விமானம் புறப்படுறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார். பின்னர் ரொம்ப மரியாதையோடு ராமரை வணங்கி நின்று மேலும் தான் என்ன செய்யணும்னு விபீஷணர் கேட்குறார். ராமர் அதுக்கு தங்களுக்கு நேரம் இருந்த ஆபத்துகளை பற்றி சித்த கூட கவலைப்படாமல் போர்க்களத்தில் எனக்காக பல சாகசங்களை புரிஞ்ச வானரர்களுக்கு தங்கத்தையும் மேலும் பல ஆபரணங்களையும் பரிசுகளையும் அளித்து அவளை கௌரவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறார். பீஷ்ணனும் அப்படியே வானரர்களை மகிழ்விக்கிறார். அப்போ ராமர் அவர்களை எல்லாம் பார்த்த நண்பர்களே, நீங்கள் பெரிய சாதனை புரிஞ்சிங்க. இப்போ உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கே வேணுமானாலும் போகலாம். சுக்ரீவா, தீய நடத்திய கண்டு அஞ்சரவனே, உன்னுடைய அன்பின் காரணமாக நீ பெரும் காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்க. உன்னுடைய பின்தொடர நீ கிஷ்கிந்தைக்கு போகலாம். விபீஷ்ணா, லங்கபுரிய நீ நல்ல முறையில் ஆண்டன் வருவாயாக. இந்திரன் உட்பட தேவர்கள் எல்லாம் கூட உன்னை எதிர்க்கவே முடியாது. நண்பர்களே, நான் அயோத்திக்கு திரும்புகிறேன், உங்ககிட்டேருந்து விடை பெற்றுக்கிறேன்னு ராமர் சொல்கிறார். ஆனால் விபீஷ்ணனும் சுக்ரீவனும் வானரர்களும் 2 கரம் கூப்பிண்டு ராமரை பார்த்து, உங்களோட அயோத்திக்கு செல்லதான் நாங்களும் விரும்புகிறோம். அங்கே கௌசல்யா தேவிக்கிட்ட ஆசை பெற்றுண்டு நீங்கள் மன்னராக முடிசூடுறப்படுற அந்த பட்டாபிஷேக காட்சியை பார்த்துட்டு நாங்கள் மீண்டும் எங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்துக்கிறோம். இதுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு கேட்டுக்கிறார். ராமரிய நண்பர்களால் உங்களோட நான் அயோத்தி திரும்புறதுன்றது விரும்பத்தக்கன எல்லாவற்றையும் கூட அதிகமாக விரும்பத்தக்கதாக இருக்கும். அதனால் விபீஷ்ணா, சுக்ரீவா, வானரர்களே எல்லாரும் புஷ்பக விமானத்தோட என்னோட ஏறி அமர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறார். ராமர், லக்ஷ்மணர், சீத்தை இவாளோட விபீஷ்ணர், சுக்ரீவர், ஹனுமார், வானரர்கள் எல்லாம் ஏறி அமர்ந்துக்க புஷ்ப விமானம் ரொம்ப சப்தத்தை எழுப்பிண்டு புறப்பட்டது. இப்படியெல்லாம் வான வீதியில் மிக விரிவாக பறந்து போன போது ராமர் நாலாபுரமும் பார்த்துட்டு சந்திரனையொத்த முகம் கொண்ட சீத்தையை பார்த்து பேச தொடங்குறார். விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்டதும் கைலாய மலையை ஒத்திருக்க திருக்கூட்ட மலையின் மேலே நிலை பெற்றிருக்கிறதுமான அழகிய லங்க நகரத்தை பார். வானரர்கள் மற்றும் அரக்கர்களிடையே பெரும் நாசத்தை விளைவிச்சு மாம்சமும் இரத்தமும் கொண்ட சேற்று நிலமாக காட்சியளிக்கிற யுத்த களத்தை பார். பிரம்மன் கிட்ட வரம் பெற்றவனும் எல்லாரும் துன்புறுத்தி கொண்டிருந்தமான ராவணன் வீழ்த்தின இடம் அதோ தெரியறது பார். இப்படின்னு சொல்லறார் ராமர். அதை தொடர்ந்து யுத்த காலத்தில் எந்தெந்த இடத்துல யாரால் அரக்கர்களை முக்கியமானவா வீழ்த்தப்பட்டான்றதையும் சீதைக்கு காண்பிக்கிறார். அதையும் அடுத்து மண்டோதரி கதறி அழுத இடத்தையும் அவருக்கு சுட்டி காட்டுறார் சீதைக்கு. பின்னர் லங்கை கடற்கரையை தன்னுடைய படம் இறங்கின இடத்த சீதைக்கு காமிக்கிறார் ராமர். அதுக்கு பிறகு விமானம் தொடர்ந்து பறந்துன்னு போகிறது. பேரழகு படைச்சவளே சீதா, உன்னை மீட்கிறதுக்காக கடல் மேலே நாங்கள் கட்டின நல சேத்துன்ற அணை அதோ தெரியறது பாருன்னு வியாபிச்சிருக்கிற மகாதேவன் அணை கட்டுறதுக்கு முன்ன எனக்கு அருள் புரிஞ்ச இடம் இதுதான்னு காட்டுறார். கடற்கரையில் உள்ள இந்த புனிதமான இடம் சேது பந்தனம்னு அழைக்கப்பட்டு மூலகத்திலையும் கொண்டாடப்பட போகிறது. எல்லா பாவங்களையும் நாசம் செஞ்சிடக்கூடிய புனிதத்தன்மை வாய்ந்த இடமா இது திகழும்னு சொல்கிறார். அப்புறம் விபீஷ்ணன் தான்கிட்ட சேர்ந்த இடமும் வாலி தன்னால் கொல்லப்பட்டு விழுந்த இடம்னு பல இடங்களை சீதைக்கு காண்பிச்சுட்டே போகிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு தர்க்கம் இருந்துகிட்டே இருக்குது ராமாயணத்தில். இந்த கட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ராமர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை வணங்கி பரமசிவனின் அருள் பெற்று பாலத்தை கட்டி கடந்தார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்படி எதுவுமே, அதாவது அவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதாவோ பூஜை பண்ணதாவோ வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இந்த இடத்துல மகாதேவன் அருள் புரிஞ்சார் அப்படின்னு மட்டும்தான் சீதைக்கிட்ட காட்டுறாரே ஒழிய தான் லிங்க பிரதிஷ்டையை பற்றி எந்த விவரமும் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஆனால் லங்கை கரையை சுட்டி காட்டி இங்கு தான் மகாதேவன் எனக்கு அருள் புரிஞ்சார்னு சொன்னதுனால அணை கட்டுறதுக்கு பரமசிவன் அருளினதாக மட்டும்தான் நம்மளுக்கு வால்மீகி ராமாயணம் மூலமாக தெரிய வருது. இப்படியெல்லாம் அவங்க கடந்துட்டு போகும்போது கிஷ்கிந்த நகரத்தை ராமர் காண்பிக்கும்போது சீதா அவர்கிட்ட நாம் அயோத்திக்கு போகும்போது நம்மோட சுக்ரீவரின் மனைவியும் தாரையும் பல வானரர்களின் மனைவிமார்களும் வரணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க சீதை. அவங்களோட ஆசையை அப்படி தெரிவிக்கும் போது விமானம் கிஷ்கிந்தையில் இறக்கப்படுறது. சீதையின் விருப்பத்தை அறிஞ்சிட்ட வானர பெண்மணிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. தாரையின் தலைமையில் அவள் எல்லாரும் வானரர்களோடு சேர்ந்துட்டு ராமரோட புஷ்ப விமானத்தில் அமர்ந்துட்டு விமானம் புறப்படுறது. அப்போ ராமர் காட்டுற இடங்களில் சுக்ரீவரோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்ட இடம், பம்ப நதி, சபரியை சந்தித்த இடம், கபந்தனை கொன்ன இடம், ஜனஸ்தானம், ஜட்டாயுவை சந்தித்த இடம், கரந்தூஷன், திசரன் போன்ற அரக்கர்களை வீழ்த்தின பஞ்சவட்டின்ற இடம், அவளுடைய ஆசிரமம் அமைக்கப்பட்ட இடம், இப்படி பல்வேறு இடங்களை காட்டுறார். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.